காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உறவுகளும் நட்புகளும் ஒத்த ரசனைகளும் கூடியிருக்கும் இந்த நிகழ்விற்கு எனது பேரன்புகளும் வாழ்த்துகளும். இந்த நிகழ்வை ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவே நான் அணுகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு அறிவுத்தளத்திலிருந்து சில நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போயிடலாம். சில நிகழ்ச்சிகள் மரபு சடங்கு சார்ந்து நகர்ந்து போயிடலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னா, ஒரு 8 வயது பையனாக நான் முதலில் ஒரு காமிக்ஸ் புத்தகம் படிக்கும்போது, அது அந்த மாயாவியுடைய இரும்புக்கை மாயாவியை எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த 8 வயது, அதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த புனைவு உலகத்துக்குள்ள நான் பயணித்து வந்திருக்கிறேன். அதனுடைய இந்த நிகழ்வு கடைசியாக இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். இதனுடைய தொடர்ச்சி இருந்தால் கூட அந்த 8 வயதுலேருந்து ஓடி வந்ததனுடைய மனநிலையோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு ரசனை உள்ள தேடல் உள்ள ஒரு ஆளா, ஒரு பையனா, ஒரு இளைஞனா, ஒரு மிடில் வயது ஒரு குடும்பஸ்தனா, புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள ஒரு இலக்கியவாதியா, இப்படி ஏதோ ஒரு இடத்துல நம்ம தொடர்ச்சியாக காமிக்ஸ் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். ஆனால் இவ்வளவு ஒரு ரசனை பூர்வமாக பயணித்து வந்தாலும் அந்த காமிக்ஸுக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அதற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள், கனவு கண்டவர்கள், அந்த படைப்பை உருவாக்கி என் கையில் கொண்டாந்து சேர்த்தவங்க யார், என்ன, அதனுடைய அது எந்த காலகட்டத்தில் உருவாச்சு, இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. நமக்கு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சது முத்து காமிக்ஸினுடைய தொடர்ச்சி என்னுடைய படிப்பினுடைய சிறு வயது. லைன் காமிக்ஸும் மினி லைன் எல்லாம் வந்தது ஒரு மிடில் ஏஜில் எனக்கு அறிமுகமாக. அதை தாண்டி எனக்கு டின்டினுடைய காமிக்ஸ் அவ்வளவுதான் இருந்தது உலகமே, காமிக்ஸ் உலகமே. அதை என்கிட்ட சேர்றதுக்கு எனக்கு 30-40 வருடங்கள் ஆயிடுச்சு. போராடி தான் நான் அந்த புத்தகங்களையே தேர்வு செஞ்சு நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது. அப்போ அந்த படைப்பாளிகளை பற்றியெல்லாம் யார் எனக்கு அறிமுகப்படுத்துவது? அப்படி ஒரு உலகம், அந்த படைப்பாளிகளுக்குள்ள உலகம் வெறும் வரைஞ்சு கொடுக்குற உலகம் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, அது ஒரு மிகப்பெரிய உலகம். அந்த படைப்பாளிகள் இலக்கியவாதிகளை விட, கவிஞர்களை விட, நாம் அறிந்திருக்கக்கூடிய புத்தக படைப்பாளிகளான எழுத்தாளர்களை விட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையோடு இருந்திருக்காங்க உலகம் முழுக்க அப்படின்னு சொன்னவங்களில் முதலில் எனக்கு சொன்னவர் அண்ணன் மருதண்ணன். அந்த மருதண்ணனுடைய தொடக்கத்தில் தான் எனக்கு அந்த அறிமுகம் கிடைச்சது. ஓ, இப்படி ஒன்று இருக்கா. மருதண்ணனோட எப்பவுமே ஒற்ற ரசனை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் பெரும்பகுதி சந்திக்கிற காலகட்டம் முழுக்க இந்த காமிக்ஸை பற்றின பேச்சுக்கள் தான் அதிகம் இருக்கும். அப்போ மருதண்ணன் நிறைய சொல்லுவார், நான் சின்ன வயசில் அது பண்ணு, எங்கள் அப்பா அப்படி கொடுத்தாரு. நிறைய படைப்பாளிகளுடைய வாழ்க்கை சூழல், அவங்க இந்த காமிக்ஸை படைக்கிறதுக்கு எந்த அளவில் அவங்க சமூகத்திலிருந்து வரலாற்றிலிருந்து உதாரணங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு சமூகம் எப்படி இருந்தது, அதை எப்படி காமிக்ஸ்குள்ளே கொண்டுகிட்டு வந்தாங்க. இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா காமிக்ஸ் புத்தகத்தை நம்ம கையில் வாங்கினாவே அது ஒரு குழந்தைகளுடைய உலகம் அப்படிங்கிறதா தான் சமூகத்தில் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய மனநிலை. என்னங்க இன்னும் குழந்தை பிள்ளை மாதிரி கையில் காமிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை இப்போ வரலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ போய் நான் ஒரு புத்தக திருவிழாவுக்கு உள்ளே போனாலும் 30 ஸ்டால்ஸ் இருந்த புத்தக திருவிழா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 300லேருந்து 1000 நோக்கி நகர்ந்துச்சு ஸ்டால்ஸுங்க. ஆனால் நான் புத்தக திருவிழாவுக்கு போனால் நின்று புகைப்படம் எடுத்துக்கிற ஒரே ஒரு ஸ்டால் முத்து காமிக் ஸ்டால்ஸ் தான். மீதியெல்லாம் போக வருவேன். அந்த இடத்துக்கு போகும்போது நான் ஏதோ ஒரு சொந்த ஊருக்கும் என்னுடைய குடும்பத்தில் அப்பா அம்மாவை பார்க்க போன மாதிரி எனக்கு ஒரு பெரிய நெருக்கம் வருது. எனக்கு சிறு வயதுலேருந்து ரொம்ப ஆசை, இந்த லைன் காமிக்ஸும் முத்து காமிக்ஸ் இருக்கக்கூடிய சிவகாசிக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்புக்கு போகும்போது நான் திருச்செந்தூர்லேருந்து கார் போட்டுட்டு நேராக போய் சிவகாசியில் முத்து காமிக்ஸினுடைய இடத்துக்கு போயிட்டு அங்கே புகைப்படம் எடுத்து நண்பர்களை எல்லாம் சந்திச்சுட்டு அங்கே இருந்துட்டு வந்தேன். இன்றைக்கும் அந்த நண்பர்கள் தான் இன்றைக்கும் எல்லா புத்தக திருவிழாவிலையும் ஸ்டால்ஸில் புத்தகத்தை கொண்டு வருவாங்க. நான் வள்ளின்னு எதிர்பார்ப்பாங்க, என்ன சார் வள்ளிங்களா நீங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சுருவாங்க. அப்படி உரிமையோடு ஃபோன் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டால் எப்படின்னா எனக்கு அந்த முத்து காமிக்ஸினுடைய ஸ்டால்ஸ் தான். அப்படி ஒரு நெருக்கம்.
அப்போ உலகம் முழுக்க வரலாறும் சமூகமும் சார்ந்த படைப்புகளை அது காமிக்ஸாக கொடுத்துருக்கு. அது ஏன் இன்னும் நம்மளுடைய மண்ணின் மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு இன்றைக்கி தொடர்பு உள்ள ஊடக தொடர்புகள் நிறையா வந்துருச்சு, ஏன் இந்த புரிதல் மட்டும் போய் சேரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு தான். வாங்குறாங்க வாங்கலிங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த புரிதல் இருக்கு இல்லையா, அறிவு சார்ந்த அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அது ஒரு இடைவெளியாகவே இருந்துகிட்டு இருந்தது. அந்த இடைவெளியை முதலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்னெல்லாம் விடலை, ஒரு 7 புத்தகங்களை ஒரே சமயத்தில் அடித்து கிங் விஸ்வா கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. விஸ்வாவுக்கும் எனக்குமான உறவு எப்படின்னா காமிக்ஸ் சார்ந்த உறவு தான், நட்பு தான். நட்பு உறவும் பாருங்க, 2 நட்பு அப்படிங்கிறது ஒரு விடுபட்டு கூட போகலாம், தூரத்துலேருந்து நினைச்சிட்டு கூட. உறவு அப்படிங்கிறது வந்து நம்ம தூரத்தில் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி விஸ்வா வந்து உறவாகவும் நட்பாகவுமே இருக்கார். அந்த உறவு நட்பு 2க்குமான பாலம் எது அப்படின்னு எடுத்தீங்கன்னா காமிக்ஸ் தான். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி எல்ஐசிக்கு பக்கத்தில் தானே விஸ்வா, ஸ்பென்சருக்கு ஆப்போசிட், எல்ஐசிக்கு பக்கத்து ஸ்பென்சருக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம 13 புத்தகத்தை தமிழில் மொழியாக்கம் செஞ்சு ஒரிஜினல் ஸ்கிரிப்டை அப்படியே கலரில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி நாங்கள் கொண்டு வந்தோம். அது எங்களுடைய நட்பு வட்டாரத்துக்காக மட்டும். அங்கே தான் நான் அப்போ வந்து 5ஆவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். மருதண்ணன், மிஸ்கின் எல்லாரையும் கொண்டு வந்து விஸ்வாகிட்ட அறிமுகப்படுத்தி அந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ச்சியாக விஸ்வாவும் நானும் சந்திப்புகள் இருந்தது. விஸ்வா வந்து அதுக்கு பிறகு வெவ்வேறு வளர்ச்சியில் காமிக்ஸ் பற்றி எழுத ஆரம்பித்தது வந்து அப்போ தான் தொடர்ச்சியாக அங்கங்கே எழுத ஆரம்பித்தார். எழுத ஆரம்பிக்கும் போது விஸ்வாகிட்ட நான் ஒரு ஆர்டிக்கல் வந்த விடவும் நான் ஃபோன் அடித்து பேசுவேன். விஸ்வா ரொம்ப புதுசாக இருக்குது, விட்டுறாத, எழுது. அப்படியே விடுபட்டு எனக்கு அந்த தந்த தகவல்கள் அனைத்தையும், நான் பிரமித்த தகவல் அனைத்தையும், எனக்கு பிடிச்ச ஒரு உலகத்தினுடைய வேர், அந்த படைப்புக்காக எவ்வளவு போராளிகள் படைப்பாளிகள் அதை படைச்சிருக்காங்கங்கிற வரலாற்றை தொகுத்து அளிக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை விஸ்வா செஞ்சிருக்காரு. இனிமேல் ஒருத்தர் இப்படி செய்ய முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன்னா அது வெறும் அறிவு சார்ந்த விஷயம் இல்லை, தொகுத்து தர்ற விஷயம் இல்லை, அது விக்கிபீடியா இருக்கு. அதல்ல, இது வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை தேடி செய்கிற விஷயம், தேடி செய்கிற விஷயம். அப்போ முல்லை தங்கராசன் என்கின்ற ஒருவர் எனக்கு வந்து ரத்தனபாலா அல்லது ஆரம்பகால இரும்புக்கை மாயாவினுடைய அட்டைப்படத்தில் எல்லாம் முல்லை தங்கராசன் தான் வரும். அந்த அளவுக்கு எனக்கு பரிச்சயமான ஒருத்தர். ஆனால் அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. முல்லை தங்கராசன் பேர் தெரியும், ரத்தனபாலான ஒரு புத்தகம் கொண்டு வரும்போது அதில் பேர் தெரியும், அதுவும் குழந்தை இலக்கியமாக மட்டுமே தெரியுமே தவிர அவர் யார், அவர் என்ன இதில் ஒரு படைப்பாளியாக ஆளுமையாக அவர் என்ன செஞ்சார், இதெல்லாம் எனக்கு காமிக்ஸ் உலகத்தில் பயணிக்கக்கூடிய பிடித்த என்னை போன்றவர்களுக்கே தெரியல. அப்போது முல்லை தங்கராசன் போன்றவர்களை தேடி அவர் இப்படித்தான் பொள்ளாச்சியில் இருந்தார், இப்படியெல்லாம் முயற்சி எடுத்தார், அவர் ஒரு பயணமாக போய் சவுந்தரபாண்டியன் அவர்களை சந்திக்கிறாரு, அவர் ஒரு காமிக்ஸ். அப்போ வந்து எம்ஜிஆரை வச்சு காமிக்ஸ் எல்லாம், எம்ஜிஆரை ஒரு ஹீரோவாக வச்சுட்டு காமிக்ஸ் புத்தகங்கள்லாம் போட்டவர் முல்லை தங்கராசன் அவர்கள். இந்த பக்கம் இரும்புக்கையை மாயாவியை போய் வாங்கிட்டு வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டு அது வெயிட்டிங்கில் இருக்குது. அப்படி இங்கிருந்து முல்லை தங்கராசன் அவர்கள் போய் ஒரு அறிமுகம், அந்த அறிமுகத்தினுடைய வெளிப்பாடாக முத்து காமிக்ஸ் பிறக்குது. இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதனுடைய தொடர்ச்சியாக அவர் என்னெல்லாம் செஞ்சாங்க, எங்கெல்லாம் போராடினாங்க, எங்கெல்லாம் புத்தகங்கள் வராமல் போச்சு, எவ்வளவு இடர்பாடுகள், அத்தனையும் அவர் பதிவு பண்ணுறார். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே வந்து சிந்துபாத்துக்கு வரைந்தவர்கள், கன்னித்தீவு சிந்துபாத்துக்கு வரைந்த ஒரு காமிக்ஸ் ஸ்கிரிப்ட். ஆனால் அது ஒரு தாக்கத்தை தந்துக்கிட்டே இருந்தது, அந்த ஆர்வத்தை தூண்டுபவர்களுக்கு அது ஒரு தாக்கத்தை தந்துக்கிட்டு இருந்தது. இப்படி பலதரப்பட்ட தமிழ் உலகத்திலையும் அல்லது இந்தியத்தினுடைய அந்த ஆளுமையினுடைய அந்த படைப்புகளையும் அவர் ஒரு சேர தொகுத்து, அதுக்கான டாக்குமெண்ட்டுகளை தொகுத்து, அந்த வரலாறை தொகுத்து அவர் முழுமையாக ஒரு 7 புத்தகத்துக்குள் அடக்கி வைத்திருக்கிறார், நீ கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா அது வந்து வெறும் புத்தகம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆவண தொகுப்பு. அந்த ஆவண தொகுப்பை ரிசர்ச்சான ஒரு புத்தகமாக தான் நான் இதை பார்க்குறேன், ஏதோ ஒரு காமிக்ஸ் புத்தகமாக பார்க்கல. இன்னும் கிங் விஸ்வாவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் அந்த புத்தகத்தை கையில் வைக்கிற, முடிந்தால் என்னுடைய ரசிப்பு நண்பர்கள் அத்தனை பேரும் மருதன் கையில் அந்த புத்தகத்தை வச்சுருக்கட்டும். இது மாதிரியான தனித்தனி ஸ்டில்களை நீங்கள் ஸ்டால்ஸ்லேயும் விளம்பரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தணும். ரசிப்புத்தன்மை உள்ள இயக்குநர்கள் இங்கே இருக்காங்க. இன்றைக்கி திரைத்துறையில் நிறைய
காமிக்ஸ்னுடைய பயன்பாட்டில் ஆர்வத்தில் வந்த இயக்குநர்கள் நிறைய பேர் இங்கே இன்றைக்கி பொறுப்பில் இருக்காங்க. இப்போ மிஸ்கின் மிஸ்கின்லாம் நம்ம நல்ல ஒரு படைப்பு ஆளுமையோடு இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. மிஸ்கின் கையில் ஒரு காமிக்ஸ் புத்தகம், விஸ்வாவுடைய புத்தகத்தை வைத்து விளம்பரராக நாங்களாக மாறணும். நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது. விஸ்வா, நீங்கள் அதை செய்யணும். புத்தக திருவிழாவிலேயே அல்லது இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிற இடத்துலையே புத்தகமும் காமிக்ஸ் சார்ந்த விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தை படிப்பவர்கள் திரைத்துறையிலும் ஆளுமையிலும் யாரெல்லாம் இருக்காங்களோ ரசிக்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை கையில் வச்சுருக்கணும். அதை நீங்கள் வெளியிடும் போது என்ன நடக்கும்னா, வெளியே இருப்பவர்களுக்கு அந்த புத்தகத்தை தாண்டி இவன் வச்சிருக்கானே இது என்ன புத்தகம் அப்படின்னு ஒரு கவனிப்பு கூடும். முடிந்தவரையிலும் இது எவ்வளவு பேரை போய் சேருகிறதோ அந்த அளவுக்கு எதிர்கால தலைமுறையினர் கண்டிப்பாக இந்த ஒரு காமிக்ஸ் என்பது ஏதோ ஒரு குழந்தைகளுக்கான சமாச்சாரம் அப்படிங்கிற அறிவு தளத்தில் இருந்து இது ஒரு பெரிய உலகம், இதில் ஏற்கனவே இவ்வளவு சாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஹாலிவுட்டில் இருந்து இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவில், விஷுவல் மீடியாவில், ஏஐயில் எவ்வளவு வந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை வேர் என்பது காமிக்ஸ் தான். அந்த இதுதான். இப்போ சோழாவினுடைய தஞ்சாவூர் போகும்போது தஞ்சாவூரினுடைய கோபுரத்தில் எல்லாரும் கோபுரத்தை பாட்டு வந்துடுறோம், எழுத்த பாட்டு வந்துடுறோம். ஆனால் அதுக்கு கீழே அந்த அவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு கீழே படிகளை பார்த்தீங்கன்னா குனிஞ்சு தான் பார்க்கணும். நடனத்தையும் சின்ன சின்ன காமிக்ஸுகளுடைய வடிவங்கள் போல சின்னதாக த்ரோட் அந்த பில்டிங் முழுக்க வச்சுருக்காங்க. அந்த காமிக்ஸ் தன்மை ஒரு செயலை சின்னதாக பிரித்து அதை ஓவியம் போல் வரைகிறது ஸ்கல்ப்சர்லேயே நம்மகிட்ட இருந்திருக்கு. அப்போது இது அடிப்படையாக நம்மகிட்ட இருந்த ஒரு தொழில்நுட்பம் தான், நம்ம பார்வை தான். அது எங்கே விடுபட்டதுன்னு தெரியல. இன்னைக்கு பொது தளத்தில் பொதுமக்களிடம் காமிக்ஸை முறையாக கொண்டு போய் சேர்த்துவதற்கு மிகப்பெரிய அடித்தளமிட்டு இருக்கிறது இந்த புத்தகம். அந்த புத்தகத்துக்காக நீங்கள் மெனக்கெட்ட இவ்வளவு நாள் உழைச்ச விஸ்வாவுக்கு என்னுடைய ஒரு படைப்பாளியாக, ரசிகனாக என்னுடைய அன்புகளும் வாழ்த்துகளும். உங்களை நண்பராக வச்சிருக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். சரியா? சரி, நேரம் கருதி இவ்வளவோட நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் உள்ளார்ந்தமாக நான் பெரும் அன்பும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்புகளும் நன்றிகளும் வணக்கங்களும். இங்கே சில சம்பிரதாயங்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்காக மன்னிக்கணும். அதுக்காகவே நீங்கள் எங்களை வாழ்த்தவும் சொல்லலாம். ஏன்னா எந்த திட்டமிடலும் எங்களால் பண்ண முடியல. 24ஆம் வச்சோம், அப்புறம் 23ஆம் வச்சோம், அப்புறம் 24ஆம் வச்சோம். அந்த பரபரப்போடு தான் பப்பாசி தலைவருக்கெல்லாம் இன்விடேஷனே அனுப்பாமல் ஃபோனில் சொன்னேன். இதெல்லாம் பெருந்தன்மையில் மிகப்பெரிய பெருந்தன்மை. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லைனாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு சார். நான் ரொம்ப பேனர் மட்டும் தான் சார் பண்ணேன், அது டிசைன் தான் அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் இது என்ன அப்படின்னா ஒரு பொதுவான விஷயத்த எல்லாரும் நம்ம நினைக்கிறோங்கிற இடத்த தான் அது காமிக்குது. ஸோ இப்போ